கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது. அமதி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. வீட்ல குனிஞ்சு நிமிந்து வேலை பாரு, அப்பதான் இடுப்பு எலும்பெல்லாம் வளைஞ்சு கொடுக்கும்னு சொன்னேன். எங்க கேக்குறா? எப்ப பார்த்தாலும் போனை பாத்துக்கிட்டே இருக்கா. அம்மா, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பா. நீ தைரியமா இரு. பொன்னி மாமா, உஷாக்கா எப்படி மாமா இருக்காங்க? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வந்தாச்சுமா. உஷாவை உள்ள கூட்டிட்டு போய் பாத்துட்டு தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே மாமா? இல்லம்மா, பிரசவத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க? நான் குழந்தை பிறந்த உடனே உனக்கு தகவல் சொல்றேன். வச்சறமா? சரிங்க மாமா. வண்டி நிறுத்த. என்னடா அங்க பாடுற கோயில்ல பொன்னியண்ணி இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டோட கோயிலுக்கு போவோம். ஆனா பொன்னியண்ணி எப்படிதான் பொழுதுனைக்கும் கோவில் குளம் சாமின்னு இருக்காங்களோ தெரியல. டேய், சக்தியனன் தான் சாமி கும்பிடுவாரு. ம். ஆனா அவர் எப்பயாச்சும் தான் கோயிலுக்கு போவாரு, பாத்திருக்கியா? ஆமா சரி, நீ வண்டி எடு. நேரமாச்சு, மாஸ்டர் திட்டுவார். மாஸ்டர் வர பாக்க போனோமா? இந்த கஷ்டமான வேண்டுதலை நீ பண்றன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஆத்தா கிட்ட நீ வேண்டி இருக்கன்னு புரியுது. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குமா? சரிங்க. கொஞ்சம் இருமா, வரேன். இந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பாமா. ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டா மட்டும் போதாதா? கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுமா என்ன? மல்லி, சாமி விஷயத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் தான் இதை பண்ண போறேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல. இல்ல புள்ள, உனக்கு கஷ்டமா இருக்குமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீ உப்பு போடு. சமந்தி, இவ்ளோ நேரம் ஆயும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. எதையாவது நினைச்சு பயந்துகிட்டே என்ன பண்றது? பொண்ண பெத்துட்டேன். தல பிரசவத்துக்கு அவ வேதனையோட உள்ள போறத பாத்துட்டு என் மனசு கேக்கல.